வலது பக்கத்தில் இருக்கிற 36,000 நாடிகள்ல இறைவன் ஆண் வடிவத்தில் இருக்காரு. இடது பக்கத்தில் இருக்கிற 36,000 நாடிகள்ல இறைவன் பெண் வடிவங்கள் இருக்காரு. வாங்க, அந்த இறைவன் ஆண் வடிவத்தில் இருக்கிறார். அவருக்கு 36,000 வடிவங்கள் உள்ளன. ஒவ்வொரு மனுஷனோட 100 வருஷ ஆயுசுல வர்ற அந்த 36,000 பகல் நேரங்கள் அவர் கட்டுப்படுத்துறாரு. அதே மாதிரி 36,000 பெண் வடிவங்கள் இருக்கிற அந்த இறைவன் நம்மளோட 36,000 இரவுகளையும் கட்டுப்படுத்துறாரு. நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, எல்லாத்துக்கும் மேலான இந்த உலகத்தையே படைச்ச எல்லாருடைய மனசுலையும் நிறைஞ்சிருக்கிற அளவற்ற நற்பண்புகள் கொண்ட அந்த இறைவன் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். அது மட்டுமல்ல, 36,000 வடிவங்களில் ஒவ்வொரு பகலும் இரவும் நம்மை காக்க வருகிறார் என்றால் இது சாதாரணமான விஷயமா? நாம யாரையும் காப்பாற்றவோ உதவி பண்ணவோ போறதில்லை. நம்ம அந்தஸ்து என்னன்னு பார்க்கிறோம், வேற யாரையாவது அனுப்பி வைக்கிறோம். என்னோட அந்தஸ்து ரொம்ப பெருசு, நான் ஒரு சாதாரண ஆள்கிட்ட போக மாட்டேன், வேணும்னா அவன் வர சொல்லுங்க, நான் போக மாட்டேன். என்னோட அந்தஸ்து ரொம்ப பெருசுன்னு நாம நினைக்கிறோம். யாகங்களையும் தவங்களையும் ஏற்பவனும் எல்லா உலகங்களுக்கும் தலைவனும் எல்லா உயிர்களுக்கும் நண்பனும் நானே என அறிபவன் அமைதி அடைகிறான். மிகவும் மேன்மையான இடத்தில் இருந்தாலும் எல்லா உயிர்களையும் நண்பனாத்தான் பார்க்கிறாரு. சுஹ்ருதம் சர்வபூதானாம். கடவுள் ஒரு ராஜா, தந்தை, பாட்டன், முப்பாட்டன், குரு, சிறந்த குரு. ஆனா கடவுள் ஒரு நண்பரும் கூட. ஆகவே கடவுளை மிகச் சிறந்த வடிவத்தில் பார்ப்பதோடு ஒரு நண்பனை போன்ற உணர்வோடும் நாம் பார்க்க வேண்டும்.